السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد الذي هو قطب الجلالة وشمس النبوة والرسالة والهادي من الضلالة والمنقذ من الجهالة، صلى الله عليه وسلم صلاة دائمة الاتصال وتوالي متعاقبة بتعاقب الأيام والليال. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي حلت حيلتي أدركني يا شفيع المذنبين. يا خير من دفن التلقاء أعظمه، فطاب من طيبهن القاع والأكم. نفسي الفداء لقبر أنت ساكنه، فيه العفاف وفيه الجود والكرم. أنت الحبيب الذي ترجى شفاعته، أنت الحبيب الذي ترجى شفاعته عند الصراط إذا ما زلت القدم لا وسيلة إلا أنت يا رسول الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் சர்வலோக தயாபரனாகிய அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலாவிற்காக இருக்கும். ஸலவாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் சங்கைக்குரிய பெருமானார் நம் உயிரினும் இனிய உத்தம திருத்தூதர் அஹ்மது முஜ்தபா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் நர்மந்த கிளையார்கள், பிரியத்திற்கினிய சஹாபா தோழர்கள், அவர்கள் மீது உள்ளன்பு கொண்டு பின்பற்றி ஒழுகின்ற உம்மத்தவர்களாகிய நம் யாவர்கள் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. இந்த புனிதமான வேளையில் நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமந்த குலக்கொழுந்தாக இருக்கக்கூடிய இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த அருமந்த நினைவு தினத்தில் குழுமிருக்கக்கூடிய நம் யாவர்களுக்கும் அன்னவர்களுடைய பொருட்டாலும் அன்னவர்களின் அருமந்த பாட்டனார் சங்கைக்குரிய பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமந்த ஆசைகளினாலும் இறையில்லமாம் திரு கஅபாவை திரும்பவும் தவாஃப் செய்யக்கூடிய மேலான பேற்றையும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமந்த ரௌலா ஷரீஃபை திரும்பவும் சியாரத் செய்து அன்னவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு ஆனந்த பரவசமடைவதோடு நாளை மறுமையில் அவர்களோடு இருந்து அளவலாகக்கூடிய மேலான பேற்றை எளியவனாகி எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். அருமைக்குரிய பெரியோர்களே, இறை நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் வர்ரஹ முஃமினன் கஅன்னமா அஹ்யாவு, யார் ஒருவன் தன் முன் சென்றுவிட்ட ஒரு மோமினை நினைவு கூறுகிறானோ, அவர்களை பற்றி பிரஸ்தாபிக்கின்றானோ, அவர்களை உயிர்ப்பிப்பவன் போன்றாவான் என்று நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த தீன் என்கிற இந்த புனிதமான பாதை ஒரு உயிரோட்டத்தை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த புனிதமான மார்க்கம் விவரிக்க முடியாத ஒரு உள்ளமையை கொண்டு இது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவேதான் அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
ஃபதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களில் இறந்து விட்டவர்களுடைய நல்லவற்றை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நினைவு கூறுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். நல்லவைகளை நீங்கள் நினைவு கூறுவதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் அவர்களை நாம் நம்முடைய கண் முன்னால் கொண்டு வருகிறோம். எப்பொழுது நம் நினைவிற்கு முன்னால் கொண்டு வருகிறோமோ அப்பொழுது அவர்களுக்கு ஒரு ஜீவிதத்தை கொடுத்ததை போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. எனவேதான் உங்கள் முன் சென்று விட்டவர்களை ஏதோ மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள், மண்ணோடு மக்கி போய்விட்டார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். நிச்சயமாக அவர்களின் நல்லவற்றை நீங்கள் எடுத்து ஓதுவதன் மூலமாக அவர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமந்த அந்த வாயிலிருந்து வந்த அந்த சொற்கள் ஒரு ஆழமான உண்மையை நமக்கு கற்றுத்தருகிறது. ஏனென்றால் இந்த உலகம் இறுதி நாள் வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது. அந்த ஓட்டத்திற்கு ஒரு உயிரோட்டம் தேவைப்படுகிறது. மனிதன் எதையாவது ஒன்றை ஒரு நோக்கமாக வைத்துத்தான் இந்த உலகத்தில் அவன் இயங்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு சந்தர்ப்பத்தில் பேரரசர் அலெக்சாண்டர் தி கிரேட் என்று உலகம் போற்றக்கூடிய அந்த மாமன்னன் இந்தியாவை நோக்கி படையெடுப்பதற்காக அவன் முற்படுகிறான். அந்த நேரத்தில் கிரேக்க நாட்டினுடைய தத்துவ ஞானி டார்ஜீனஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு துறவி அவரிடத்தில் சென்று ஆசீர்வாதம் வாங்குவதற்காக, நல்ல பேற்றை நல்ல வாழ்த்துக்களை பெறுவதற்காக அவன் டார்ஜீனஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கிரேக்க தத்துவ மேதையிடத்திலே அவன் செல்கிறான். பெரியவர்களிடத்திலே சென்று ஆசீர்வாதம் வாங்குவது என்பது, அவர்களின் துஆக்களை பெறுவது என்பது எல்லோரும் எல்லா காலங்களிலும் பின்பற்றி வந்த ஒன்று என்பதை நாம் உணர்கிறோம். அந்த நேரத்தில் அந்த டார்ஜீனஸ் என்று சொல்லக்கூடிய தத்துவ மேதை உலகத்தில் பற்றற்றவன், இந்த வாழ்க்கையினுடைய எந்த விதமான சுகங்களையும் எதிர்பார்க்காத ஒரு நிலையில் உள்ளவன். இவனை பற்றி எல்லோருக்கும் இந்த உலகத்தில் தெரியும். ஒரு சந்தர்ப்பத்தில் கிரேக்கத்தினுடைய வீதிகளிலே பட்ட பகலிலே அவன் விளக்கை வைத்துக் கொண்டு செல்கிறான். மனிதர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், என்ன இந்த பகலிலே நீங்கள் விளக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் நான் மனிதனை தேடுகிறேன் என்று சொல்கிறான். நான் மனிதனை தேடுகிறேன் என்று சொல்கிறான். அருமைக்குரியவர்களே, இதில் ஆழமான கருத்து இருக்கிறது. மனித தோற்றத்தில் இருப்பவர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல. ஆனால் தன்னை அவன் வென்று எந்த ஒரு மனித கோலத்தில் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா மிருகத்தினுடைய புலன்களையும் கொடுத்திருக்கிறானோ அந்த புலன்களை எல்லாம் அடக்கி மனிதன் என்று சொன்னால் அல் இன்சானு சிர்ரி, மனிதன் என்னுடைய ரகசியம் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த ஒரு நிலைக்கு தகுதியான ஒருவனைத்தான் மனிதன் என்று சொல்லப்படுகிறது. அவன் சொல்கிறான், நான் மனிதனை தேடிச் செல்கிறேன் என்று சொல்கிறான். அவன் வார்த்தையிலும் வாக்கிலும் ஒரு உண்மை இருக்கிறது. அந்த டார்ஜீனியஸ் இடத்திலே அலெக்சாண்டர் தி கிரேட் போய் கேட்கிறான், நான் இப்படி இந்தியாவை நோக்கி நான் செல்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் ஆடைகளற்ற நிலையில் தன்னுடைய ஒரு நாயோடு அவன் ஒரு நதியினுடைய ஓரத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். டார்ஜீனியஸ் கேட்கிறான், அலெக்சாண்டர், நீ இந்தியாவை போரிடுவதற்காக செல்கிறேன் என்று சொல்கிறாயே, ஏன் செல்கிறாய் என்று கேட்கிறான். குரு அவர்களே, உலகத்தை எல்லாம் ஒரு கொடையில் ஆள வேண்டும் என்கிற ஒரு நிலையில் நான் இருக்கிறேன். இந்தியாவை நான் வெற்றி கொண்டதற்கு பின்னால் நான் நிம்மதியாக இருக்கப் போகிறேன் என்று சொல்கிறான். உடனே இந்த டார்ஜீனியஸ் தன்னுடைய நாயை பார்த்து சொல்கிறான், முட்டாள் அலெக்சாண்டர் சொல்வதை கேட்டாயா? நாயிடத்தில் பேசுறான். நாம் இந்தியாவை எல்லாம் ஜெயிக்காமல் இப்பொழுது நிம்மதியாக நாம் இருக்கிறோம். இவன் அந்த நிம்மதியை இந்தியாவை ஜெயித்து விட்டு வந்து வென்றுவிட்டு வந்து பெறப்போகிறேன் என்று சொல்கிறான். என்று சொன்ன நேரத்தில் அலெக்சாண்டர், அந்த பயணத்தை நீ மேற்கொள்ளாதே என்று டார்ஜீனியஸ் சொல்கிறான். டார்ஜீனியஸ் அவர்களே, நீங்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறது.
அமைதிக்கும் மன நிம்மதிக்கும் இந்தியாவுடைய வெற்றிக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட நான் வென்று வருகிறேன், நான் அதை முடிவு செய்து விட்டேன் என்று சொன்ன நேரத்தில் நீ திரும்பி வருவாய், அதாவது நீ உன்னுடைய குறிக்கோளை அடையாமலே நீ திரும்பி வருவாய் என்று சொல்கிறார். இறுதியில் அவன் செல்கின்ற நேரத்திலே அவன் தோல்வி அடைகிறான், அங்கே மரணம் வருகிறது என்கிறதெல்லாம் மற்ற பகுதிகள். இங்கே நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு உயிரோட்டத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த உயிரோட்டம் என்பது அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளியோடும் அவர்களுடைய அன்போடும் பிணைத்து வைத்திருக்கிறான். சங்கைக்குரிய மௌலானா குத்துபுல் ஃபரீத், மாபெரும் குத்துபாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹலீல் அவன் மௌலானா அவர்களுடைய அற்புதமான நசீதாவை பாடினார்கள். அந்த ஜூதும் மின் ஜூதி, அல்லாஹுடைய அருட்கொடைகள் என்று நீங்கள் என்னுடைய அருட்கொடை. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்திலே நீங்கள் எங்கே இப்போ அருட்கொடைகளை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ்வின் அருட்கொடையாக நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அருட்கொடையை நீங்கள் தேடி தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய இன்பம் இருக்கிறதே சாமானியமான ஒன்றல்ல. எனவேதான் எங்களுடைய பாட்டனார் உமருல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், இலாஹி கம்து பக்கீனி என்று படிக்கிறோம் என்று சொல்வார்கள். இலாஹி அந்த துல் ஜூதி, யா அல்லாஹ் நீ கொடை வல்லலாக இருக்கிறாய். வதாஹா மன்பஉல் ஜூதி, ஆனால் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய அந்த கொடையினுடைய ஊற்று பிரவாகமாக இருக்கிறார்கள். கொடை உன்னிடத்தில் உள்ளதுதான், ஆனால் நீங்கள் பெற்று வாங்க வேண்டியது இங்கே தாஹா நபி இடத்திலே, தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி இடத்திலே என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வகௌதுல் அலமுல் ஜூதி லிஃபுல்கின் தார பஹரல்லாஹ். ஓதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஷேக் நாயகம் இருக்கிறார்களே, அவர்கள் நூஹு நபியினுடைய கப்பல் ஒதுங்கியதே அந்த ஜூதி மலையாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு ஜூதுக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்கிறது. இலாஹி அந்த துல் ஜூதி வ தாஹா மன்பஉல் ஜூத், இந்த ரெண்டும் அருட்கொடைகளை குறிக்கக்கூடியது. இந்த உலகத்தில் சிக்கலிலும் சிரமங்களிலும் பிரச்சனைகளிலும் குழப்பங்களிலும் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய கப்பல் ஒதுங்கக்கூடிய நூஹு நபியுடைய கப்பல் எந்த மலையிலே ஒதுங்கியதோ அந்த அடைக்கலமான ஜூதி மலையாக அடைக்கலமாக எங்கள் ஷேக் நாயகம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனை உமருல்லாஹில் காஹிரி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவேதான் அருமைக்குரியவர்களே, வாழ்க்கையில் ஒன்றை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தோடு நம் வாழ்வு பிணைக்கப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வாழ்வின் அவல நிலை இருக்கிறதே, அதை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். அதனுடைய அடிப்படையில் தான் நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திரு பேரராக இந்த உலகத்தில் அவதனித்து பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்து உலகத்தில் மாபெரும் வரலாற்றின் முன்மாதிரியை ஏற்படுத்தி தந்த இமாமுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த அருமந்த தினத்தில் நாம் குழுமி இருக்கக்கூடிய நசீபி அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக்காக்கி வைத்திருக்கிறார். நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திற்கு என்று தனி மரியாதை இருக்கிறது. பெருமானாருடைய அந்த புனிதமான அந்த கோத்திரம் அகல பைத்துகள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகளுக்கு என்று தனித்துவம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ருஜ்ஸ அஹ்லல் பைத் யுதஹிரக்கும் தத்ஹீரா. நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அருமந்த அகல பைத்துகளுடைய நிலை இருக்கிறதே, அவைகளிடத்தில் எந்த விதமான குறைகளையும் அல்லாஹு தஆலா வைக்காமல் யுதஹிரக்கும் தத்ஹீரா, உங்களை நாயகமே உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் பரிசுத்தவான்களாக அல்லாஹு தஆலா ஆக்குவதையே அவன் நாடுகிறான், பிரியப்படுகிறான் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட
அந்த உயர்ந்த குடும்பம் தான் அஹ்ல பைத்துகள் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த குடும்பம். எனவேதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் சஹாபிகள், இறைநபி தோழர்கள் அந்த ஒரு உண்மையை ஆழமாக தங்கள் கல்புகளிலே பதிய வைத்துக் கொண்டார்கள். நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்ல பைத்துகள் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தவர்கள் யார்? உலகத்தில் ஒரு மாற்றமான ஒரு நிலையையும் கூட அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அஹ்ல பைத்துகளுக்கு வைத்திருக்கிறான். குடும்பத்தினுடைய வாரிசுகள் என்று சொன்னால் ஒரு தந்தையின் மூலமாக வர வேண்டும், அப்படித்தானே? தந்தையின் மூலமாக வருவதுதான் வாரிசு என்றும் குடும்பம் என்றும், அதாவது தந்தையின் மூலமாகத்தான் அவனுடைய குலம் கோத்திரங்கள் வெளிப்படுத்தப்படும். ஆனால் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப விஷயத்தில் மாத்திரம் அல்லாஹு தஆலா ஒரு மாற்றத்தை வைக்கிறான். நபிகள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த எந்த ஆண் குழந்தைகளும் இந்த உலகத்திலே தரித்திருக்கவில்லை. பெற்றெடுத்த பெண் குழந்தைகளிலும் கூட அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த குலக்குழந்தைகள் இருக்கிறது அல்லவா, ஃபாத்திமா நாயகியினுடைய அந்த பிச்சலங்கள் இருக்கிறது, அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் மூலமாக இந்த உலகத்தில் அவதரித்த அந்த பிச்சலங்கள் மாத்திரம்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர்கள், என்னுடைய குடும்பத்தவர்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவேதான் எந்த நிலையிலும் சஹாபிகள் நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் வரை ஒரு அபரிதமான ஒரு உயர்ந்த அன்பை அவர்கள் மீது செலுத்தி வந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே காண்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய அருமை மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருவரும் தெருவிலே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். சின்னஞ்சிறு குழந்தைகள், சிறுபிராயத்திலே உள்ள சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா கலீஃபாவினுடைய மகன். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சர்வலோகத்திற்கும் அரசராக இருக்கக்கூடிய நபிகள் பெருமானாருடைய அருமை பேரர் குலக்கொழுந்து. இருவர்களும் தெருவிலே விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சிறுவர்களுக்கு இடையிலே ஏற்படக்கூடிய அந்த விளையாட்டிலே வருகின்ற ஒரு சின்ன சச்சரவு அங்கே ஏற்பட்டு விடுகிறது. ஒரு சின்ன சச்சரவு அங்கே ஏற்பட்டு விடுகிறது. இருவருக்கு இடையிலே வாக்குவாதம் வந்து விடுகிறது. சின்ன குழந்தைகள். உடனே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், அந்த சிறுவருடைய கோபத்திலே சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் எங்களுடைய அடிமைகள் தானே என்று சொல்லிவிடுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களை பார்த்து இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எல்லாம் என்னுடைய பாட்டனாருடைய அடிமைகள் தானே என்று சொல்லிவிடுகிறார்கள். சிறு குழந்தை அல்லவா. அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் அழுது கொண்டு ஓடோடி சென்று தன்னுடைய தந்தை இடத்திலே சொல்கிறார்கள், அருமை தந்தை அவர்களே, நம்மை எல்லாம் ஹுசைன் அவர்கள் இழிவுபடுத்தி விட்டார்கள், கீழாக பேசிவிட்டார்கள், அவமரியாதையாக பேசிவிட்டார்கள், நாம் எல்லாம் அவருடைய அடிமை என்று சொல்கிறார்கள் என்று சொன்னவுடன் உடனே தன்னுடைய மகனை பிடித்துக் கொண்டு தன்னுடைய கையினை பற்றி கொண்டு அப்துல்லாஹ் பின் உமர் அவர்களை அழைத்துக் கொண்டு நேராக ஹுசைன் இடத்தில் வருகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே வந்து கேட்கிறார்கள், ஹுசைன் அவர்களே, தாங்கள் இப்படியெல்லாம் சொன்னது உண்மையா என்று கேட்கிறார்கள். அந்த குழந்தை சின்னஞ்சிறு பிராயம், இன்னும் அந்த வேகம் இறங்கவில்லை. ஆம், உண்மைதான், நான் சொன்னது உண்மைதான் என்று சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் ஹுசைன் அவர்களையும் அழைத்துக் கொண்டு, ஒரு கரத்திலே ஹுசைன் அவர்களையும் தன்னுடைய மகனையும் அழைத்துக் கொண்டு ரவுலா ஷரீஃபிற்கு வருகிறார்கள். அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரவுலா ஷரீஃபிற்கு வந்திருக்கிறார்கள். ஹுசைன் அவர்களே, நீங்கள் சற்று முன்னால் சொன்ன அந்த விஷயத்தை உங்களுடைய பாட்டனாருக்கு முன்னால் நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்பவும் சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் எங்களுடைய அடிமைகள் என்று சொன்ன இடத்திற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய மகனை பார்த்து,
நீ என்ன, நீ மாத்திரமல்ல நானும் இந்த ஹுசைனுடைய அடிமை என்று சொல்கிறார்கள். ஹலீஃபாவினுடைய அன்றைய காலத்தினுடைய மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய, உலகமெல்லாம் நடுங்கக்கூடிய உமர் பின் கத்தாப் தன்னை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினுடைய பேர குழந்தையினுடைய அடிமை என்று சொல்வதில் பெருமைப்பட்டிருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினுடைய அந்த மகத்துவம், மரியாதை சாமானியமான ஒன்றல்ல. ஒரு சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆன்மா, என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்புல் ஆலமீன் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், லகராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய அந்நஹ்லி மின் கராபதி, என்னுடைய குடும்பத்தார்களை விட, என்னுடைய சொந்த பந்தங்களை விட, என்னுடைய வழிவார்களை விட அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை நான் மிகவும் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய, அஹ்ல பைத்துகள் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான குடும்பத்தார்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மகத்துவத்தையும் மகாத்மியத்தையும் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இதனுடைய அடிப்படையில் தான் இன்று நாம் போற்றி புகழக்கூடிய இமாம் ஜாஃபர் சாதிக் நபிகள் பெருமானாரிடத்தில் இருந்து ஏறக்குறைய 12 தலைமுறைகளை இமாம்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதனைத்தான் தரீக்கத் என்று சொல்லக்கூடிய அந்த பாட்டையிலும் கூட 12 இமாம்களை சொல்கிறார்கள். அதனுடைய 6வது இமாமாக, 6வது தலைமை பீடமாக சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து நல்வழி காட்டியிருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளார் ஃபாத்திமத்து ஸஹராயில் பத்தூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களுக்கும் பிறந்த நன்முத்துக்களிலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களுடைய அருமை மகனார் இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களுடைய அருமை மகனார் முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்களுடைய மகனாக இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்திலே அவதரிக்கிறார்கள். இந்த இமாம் ஜாஃபர் சாதிக் அவருடைய அந்த சில்சிலாவிலே இன்னொரு அற்புதம் இருக்கிறது, இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. தாய் வழி இருக்கிறது அல்லவா, அவருடைய தாய் தந்தையினுடைய வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேரக்கூடிய சய்யிதினுடைய குடும்பமாக இருக்கிறது. தாய் வழி நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன்னுடைய வாழ்வனைத்தையும் அர்ப்பணித்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தன்னுடைய அந்த குடும்ப தொடர்பாக இருக்கிறது. இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தன்னுடைய தாயார் யார் என்று சொன்னால், உம்மு ஃபர்வா என்று சொல்லக்கூடிய அந்த சீதேவியான மங்கை, இவருடைய தாய் உம்மு ஃபர்வா அவர்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய அருமை மகனார் முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அவர்கள். முஹம்மது ரலியல்லாஹு தன்னுடைய மகனார் காசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். காசிம் ரலியல்லாஹு தன்னுடைய மகளார் உம்மு ஃபர்வா அவர்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக்குடைய இன்னொரு மகனார் அப்துர் ரஹ்மான் இருக்கிறாங்க. இன்னொரு மகனார் அப்துர் ரஹ்மான், அவங்களுக்கு ஒரு மகள் அஸ்மா என்று ஒரு மகள். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு அஸ்மான் ஒரு மகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அப்துர் ரஹ்மானுடைய சகோதரி தன்னுடைய சகோதரியினுடைய பேரை, மாமியினுடைய பேரை இன்றைக்கு தன்னுடைய புள்ள அஸ்மாவுக்கு வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு பேர் வைக்கிறதை கூட நம்ம இன்றைக்கு நல்ல பெயர்களை, அர்த்த புஷ்டியான பெயர்களை,
சஹாபியத்தான பெண்களுடைய பெயர்களை எல்லாம் வைப்பதற்கு நாம் இப்ப தயங்கிக் கொண்டிருக்கிறோம். அவைகளிலே ஒரு பெரும் பரக்கத்து இருக்கிறது. அஸ்மா என்று சொல்லக்கூடிய இந்த பெயர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய அருமை மகளார் ஆயிஷா நாயகியுடைய சகோதரியுடைய பெயர். ஆயிஷா நாயகியின் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு அஸ்மா என்று ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை, ஒரு மகள். இதனை போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய இன்னொரு மகனார் முஹம்மது அவர்களுக்கு காசிம் என்று ஒரு மகன். இந்த காசிம் இருக்கும் அஸ்மா அவர்களுக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. நம்ம ஊர்ல செய்வாங்கல்ல, சாச்சப்பா பெரியப்பா மக்கள், இதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்குது. அந்த காலத்திலேயே சிறிய தந்தை பெரிய தந்தையினுடைய அந்த உறவுகளை ஏற்படுத்துகின்ற வழக்கங்கள் அந்த காலங்களில் இருந்திருக்கிறது. அப்போ காசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய சகோதரர் மகளாகிய அஸ்மா அவர்களை இவர்கள் திருமணம் முடித்து அதன் மூலமாக பெறக்கூடிய குழந்தை தான் உம்மு ஃபர்வா என்று சொல்லக்கூடிய பெண். எனவே இந்த உம்மு ஃபர்வா அவர்கள் தாய் வழியாலும் தந்தை வழியாலும் அபூபக்கர் சித்திக் அவர்களை சென்று அடைகிறார்கள். இந்த உம்மு ஃபர்வா அவர்களின் மூலமாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குலக்குழுந்தாக இருக்கக்கூடிய முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாகவும் பிறந்த இந்த குழந்தை தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்பதனை வரலாறு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிறப்பிற்கும் குடும்ப பாரம்பரியத்திற்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறு பிராயத்திலேயே மிகுந்த தக்வா உடையவர்களாக, சின்னஞ்சிறு பிராயம், சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே இறையச்சம் மிகுதியானவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் தாயார் உம்மு ஃபர்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அடுப்புல ஏதோ சமையல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் விறகுகளை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த தீ நன்றாக பற்றுவதற்காக வேண்டி சுள்ளி விரவு என்று சொல்லுவோம் அல்லவா, சின்னஞ்சிறு சுள்ளிகள் என்று ஊர்ல சொல்லுவோம். அந்த சின்னஞ்சிறு சுள்ளி விரவுகளை வைத்து அந்த நெருப்பை மூட்டிக் கொண்டிருக்கிறாங்க. இத சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறாங்க. பார்த்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. தேம்பி தேம்பி அழுகிறார்கள். தாயாருடைய சமையல், விறகுகளை வைக்கிறாங்க, சின்னஞ்சிறு சுள்ளிகளையும் வைக்கிறாங்க. இதை பார்த்தவுடன் இவர்களுக்கு அழுகை ஏற்படுகிறது. தேம்பி தேம்பி அழுகிறார்கள். தாயார் உம்மு ஃபர்வா அவர்கள், அருமை மகனே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் அழுவீர்கள் என்று சொன்ன நேரத்தில், அருமை தாயார் அவர்களே, நாளை மறு உலகத்தில் அல்லாஹு தஆலா பாவிகளை நரகத்தில் இட்டு பொசுக்கும் பொழுது அவனுக்கு பொருத்தமில்லாத சிறு குழந்தைகளையும் சேர்த்துதானே எரிப்பான். அவனுடைய பொருத்தம் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்ட சின்னஞ்சிறு குழந்தைகளையும் நெருப்பு ஊட்டுவதற்காக எரிப்பானோ என்கிற அச்சம் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்ன நேரத்தில் அந்த தாயார் தன்னுடைய அந்த குலக்குழந்தை, அந்த அருமந்த குழந்தையை வாரி அணைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், அருமை மகனே, நிச்சயமாக நீங்கள் சுவனத்தில் சந்தோஷமாக இருப்பீர்கள். நிச்சயமாக நீங்கள் இறையருள் பெற்ற ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள். உங்களை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இந்த உலகத்தில் மிக சீதேவியாக உயர்ந்த நிலையிலும் அல்லாஹ் ஆக்கி வைப்பான். நீங்க அதை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று தன்னுடைய அருமை குழந்தைக்கு ஆறுதல் வழங்குகிறார்கள். சிந்தனை செய்து பாருங்கள். சின்னஞ்சிறு பிராயம் ஒரு சமையல் செய்யக்கூடிய ஒரு காட்சி இறைவனுடைய இன்னொரு தண்டனையை நோக்கி செல்கிறது. எனவேதான் யாராவது ஒருவர் வந்து யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று சொன்னால் இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் சொல்வார்களா, நாளைக்கு நான் எந்த முகத்தோடு என்னுடைய பாட்டனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நிற்கப் போகிறேனே தெரியலையே, நான் எந்த அமல்களும் செய்யவில்லை என்று சொல்வார்களாம். வாழ்வு முழுவதையும் அமலிலும் இபாதத்திலும் இறைவணக்கத்திலும் கழித்தது மாத்திரமல்ல, பெரும் பெரும் ஞானவான்களை உருவாக்கி தந்த இமாமுனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அறிவுலகத்தின் மேதையாக இருந்த அந்த பெருமகனார் நாளையை நினைத்து தன்னுடைய பாட்டனார் முன்னிலையில் நான் எந்த முகத்தோடு நிற்பேன் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய உம்மத்தவர்களாகிய நாம் எந்த முகத்தை கொண்டு நாம் செல்ல போகிறோம்? ஒரே ஒரு அடைக்கலம், நாயகமே, உங்களை நாங்கள் ஓரளவாவது நேசித்தோம், உங்கள் குடும்பத்தை நாங்கள் நேசித்தோம் என்கிற ஒரே ஒரு தாமன் பிடிமானத்தை கொண்டு மாத்திரம்தான் அங்கே நாம் செல்ல போகிறோம். அருமைக்குரியவர்களே,
நாம் செய்யக்கூடிய வணக்கங்களின் லட்சணங்கள், நாம் செய்யக்கூடிய இபாதத்தின் தரங்கள் எல்லோருக்கும் தெரியும். யாராவது ஒரு மனிதன் தன்னுடைய இபாதத்தை கொண்டு நான் அல்லாஹ்வின் நிற்பேன் என்று சொல்வானேயானால் அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளட்டும். தான் தொழக்கூடிய தொழுகையில் அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய சிந்தனைகளும் எங்கே இருக்கிறது என்பதை மாத்திரம் அவன் சிந்தித்துக் கொள்ளட்டும். தொழுகைக்கு முன்னால் இருக்கிறோம். உலகத்தின் குப்பைகளையும் உலகத்தின் கூலங்களையும் நம்முடைய சிந்தனைகளில் நாம் துவங்க முதல் இறுதி வரை நாம் வைத்துக் கொண்டுதான் தொழுகிறோம். சொல்லுங்கள், இந்த ஒன்றை நம்மை கடை சேர்க்கும் ஒன்றாக, நமக்கு வாழ்வளிக்கும் ஒன்றாக, நமக்கு ஈடேற்றம் தரும் ஒன்றாக நீங்கள் அல்லாஹ்வின் முன்னிலையில் கொண்டு செல்ல முடியும் என்று நாம் நினைப்போமையானால் ஒரு பெரும் தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, நம்மை கடை சேர்க்க முடிகின்றவதெல்லாம் நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மாத்திரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அருமந்த பேர குழந்தை எல்லா நிலைகளிலேயும் இறை எச்சத்தை இந்த உலகத்திற்கு ஊட்டக்கூடியவர்களாக இருக்கிறார். நபிகள் பெருமானுடைய நற்பண்புகள் அனைத்தையும் ஒருங்கி இணையப்பட்ட ஒரு மகா புருஷராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். தன் மீது சரி என்று இருந்தாலும் கூட, தன் மீது குற்றமற்ற நிலையிலும் கூட, தன் மீது குற்றம் சாட்டப்படக்கூடிய நிலைகளில் எல்லாம் பொறுமையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் மஸ்ஜித் நபவி, நபிகள் பெருமானாருடைய இந்த புனிதமான அந்த ரவுலாவை தாங்கி இருக்கக்கூடிய இந்த அருமந்த மஸ்ஜிதில் தொழுவதற்காக இமாமுனா ஜாஃபர் சாதிக் ரதியல்லாஹு அவர்கள் செல்றாங்க. போய் தொழுதுட்டு சலாம் வாங்குறாங்க, ஜியாரத்துகள் செய்கிறாங்க. தன்னுடைய பாட்டனாரோடு எல்லா விதமான அந்த கிரியைகளை முடித்துவிட்டு வந்ததுக்கு பின்னால் போகும்போது பார்க்குறாங்க, அந்த மஸ்ஜிதில் ஒரு வெளியூர் ஒரு பிரயாணி, ஒரு முசாஃபிர் அங்கே படுத்திருக்கிறார். இதை இவங்க போகும்போது பார்க்குறாங்க. தொழுது விட்டு வெளியே வருகின்றார்கள். அந்த முசாஃபிர், அந்த வெளியூர்காரர் இமாம் ஜாஃபர் சாதிகளுடைய கரங்களை பிடித்து கொண்டு, அவங்களுக்கு யாருன்னு தெரியாது, அந்த மனுஷர் சொல்றாரு, நீர் ஒரு திருடர், என்னுடைய பணப்பையை எங்கே எடுத்து வச்சிருக்கிறேன், என்னுடைய 1000 பொற்காசுகள் வைத்த பணப்பையை நான் இங்கே வைத்திருந்தேன், இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீரா என்று காரசாரமான வார்த்தைகளை எல்லாம் இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் நோக்கி வீசிக்கிட்டே இருக்கிறாங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் ஒண்ணுமே சொல்ல இல்லை. உடனே என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அவருடைய பொருள் காணா போயிருக்கு, திருடு போயிருக்கு, கையில ஒண்ணுமே இல்லை. அந்த நிலையை இவங்க சிந்திச்சு பார்க்கறாங்க. நாம என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? உடனே நம்முடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சிந்தனைகளும் எல்லா நிலையிலும் யா உம்மதி, என்னுடைய சமூகமே என்றுதான் இருந்திருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் பெருமானாருக்கு கொடுத்திருந்த நேரத்திலும் கூட தன் சமுதாயத்திற்காக உம்மத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் வருது. மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ வாங்குறதுக்காக வர்றாங்க. அந்த ரூகை வாங்கக்கூடிய நேரத்தில் அந்த ரூகை வாங்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் எல்லாம் பெருமானாருக்கு ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு பறவை இருக்குது, அந்த பறவையை நீங்க உயிரோட இருக்கும்போது அதனுடைய ரோமங்களை நீங்கள் பிடுங்கினால் என்ன வலி ஏற்படும், அந்த வலி ஏற்பட்டதாக சொல்றாங்க. உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இஸ்ராயில் அவர்களே, எல்லாருக்கும் இந்த வேதனை உண்டான்னு கேட்கிறாங்க. இப்ப இஸ்ராயில் சொல்றாங்க, நாயகமே, இந்த உலகத்திலேயே மிக குறைந்த மிகவும் மென்மையான முறையில் நான் உங்களுக்கு மாத்திரம்தான் இந்த ரூஹ வாங்குறேன். ரூஹ வாங்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு மென்மையாக நான் யாருக்கும் வாங்குவதற்கு உத்தரவில்லை. இப்போ ரூஹ் என்பது உடலை விட்டு பிரிய வேண்டியிருக்கிறது, ஒட்டி இருந்த ஒன்று பிரிக்கப்பட வேண்டியிருக்கிறது. யதார்த்தமாக ஏற்படக்கூடிய வேதனை என்பது கடுமையான ஒன்று. நாயகமே, உங்களுக்கு நான் மிக மென்மையாக வாங்குகிறேன். மென்மையாக வாங்கக்கூடிய ஒன்றே உயிரான பறவையினுடைய ரோமங்களை பிடுங்குவதை போன்றிருக்கிறது. அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க,
என்னுடைய உம்மத்துக்களுக்கும் இந்த வேதனை ஏற்படுமா என்று கேட்கிறாங்க. எல்லாருக்கும் உண்டு சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இஸ்ராயேல் அவர்களே, என் உம்மத்துகளின் வேதனைகள் எல்லாம் எனக்கு கொடுத்துருங்க. எந்த நாயகத்தை பார்த்து நாம என்ன வார்த்தைகளை சொல்றோம்? நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய நிலை என்பது நமக்கு முகவரியையும் அடையாளத்தையும் தந்த பெருமானார், தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை தந்த பெருமானாரை இந்த உலகத்தினுடைய மக்கள் என் நிலையில் பார்க்கிறார்கள் என்பதை மாத்திரம் அருமைக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய கல்புகளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய ஒரு அன்பு துளி அளவு பதியுமையானால் அவைகள் தான் இந்த மஜ்லிஸ்களின் வெற்றியாக இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்தை பிரியக்கூடிய நேரத்திலும் கூட என் சமுதாயத்திற்கு இந்த வேதனை கொடுத்துறாதீங்க என்று இஸ்ராயல்கிட்ட சொல்றாங்க. அதனால தான் இன்றைக்கு சில சக்கராத்துகளிலும் கூட சில நிலைகளில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ரூஹுகள் கைப்பற்றப்படுவது நம்முடைய சர்வரே காயினாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ என்பதை புரிஞ்சு கொள்ளும். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையிலும் தன்னை பற்றி சிந்தித்தவர்கள் அல்ல. இந்த சமுதாயத்தில் பட்ட ஒரு மனிதன் என்ன நிலையில இருக்கிறான் என்று அந்த நிலையிலே இருந்து சிந்தித்து பார்க்கக்கூடியவர்கள். அந்த நற்பண்புகளை பெற்ற இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் தன் மீது திருட்டு குற்றம் சாட்டி அந்த அருமைக்குரிய அந்த வெளியூர்காரர் என்ன செய்யறாங்க, அழைச்சிக்கு நேரம் வீட்டுக்கு போறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு ஒரு பணப்பையை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பணப்பையை நீங்கள் எண்ணி பாருங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்குரியது என்று சொன்ன உடனே அந்த மனிதர் எண்ணி பார்க்கிறார். 2000 பொற்காசு இருக்கிறது. அவருக்கு காணாம போன பணம் எவ்வளோ? 1000. காணாம போனது மாத்திரமல்ல, இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் வாய் வந்து கேள்விலாம் கேட்டார். இவங்க என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு அழைத்து சென்று இவர்கள் ஒரு பணப்பையை கொடுக்குறாங்க. அது 2000 பொற்காசு இருக்குது. அந்த மனிதருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது? நாம இவரை திருடன்னு சொன்னோம், வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம், இவர் மனுஷரா மலக்கா ஒன்றும் புரியல, கன்ஃபியூஸ் ஆயிட்டார், வெளியில போயிட்டார். கொஞ்ச நேரம் இருக்கும், திடீரென்று இமாம் ஜாஃபர் சாதிகளுடைய வீடு வேகமாக தட்டப்படுகிறது. இவர்கள் சென்று திறக்கிறார்கள். அதே மனிதன் இருக்கிறார், கண்ணீரும் கவலையுமாக அலறிக்கொண்டு வருகிறார். நாயகம் அவர்களே, என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் யார் என்பதை தெரியாமல் நான் உங்களிடத்தில் தவறாக நடந்து கொண்டு விட்டேன். என்னுடைய பணப்பை கிடைத்து விட்டது. உங்களை குற்றம் சாட்டியது மாத்திரமல்ல, நீங்கள் உயர்ந்த ஒரு குலத்தில் உள்ள பெருமானாருடைய குலக்குழந்தை என்பதையும் கூட நான் அறியாமல் இருந்து விட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் தான் பெற்ற அந்த பணத்தை திரும்ப கொடுக்கக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள், அந்த பணத்தை நீங்களே வச்சுக் கொள்ளுங்க, நீங்கள் திருப்பி தர வேண்டியதில்லை. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா உங்களுக்கு கிடைத்து விட்டது, உங்களுக்கு கிடைத்து விட்ட சந்தோஷத்தோடு இதுவும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஒன்றாக நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய நற்பண்பு பாருங்க. நற்பண்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமார்கள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் உம்மத்தவர்களாகிய நம்முடைய மத்தியில் கொஞ்சமாவது ஒட்டி கொண்டிருக்க வேண்டும், கொஞ்சமாவது நாம் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, சபூர் என்று சொல்லக்கூடிய பொறுமை இருக்கிறதே, அது மிகவும் ஆழமான ஒன்று. பொறுமை கடல் போன்றது என்று சொல்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்பட்டு அவனுக்கு நியாயமான கோபம் ஏற்படுகிறது. அவனுக்கு நியாயம், கோபம் வருது நியாயம்தான். அந்த நேரத்தில் அவன் அந்த கோபத்தை அடக்கி விடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன்தான் சுத்த வீரன், உண்மையான ஆண்மகன் என்று சொல்கிறார்கள். லைஷ ஷதீது பிஸ்ஸுராத்தி இன்னம ஷதீது அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதபி. அருமை நாயகம் சொல்லி காட்டுறாங்க, யார் ஒரு மனிதன் தனக்கு கோபம் ஏற்படுகின்ற நேரத்தில் அதை அடக்கிக் கொள்கிறானோ அவன்தான் உண்மையான வீரன், பிறரை கீழே சாழ்த்தி வெற்றி பெறுகின்றவன் உண்மையான வீரன் அல்லன்னு சொல்றான். அந்த பொறுமை என்கிற நற்பண்பு நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நமக்கு தந்த நற்பண்பு. அது நற்பண்பினுடைய அடிப்படையில் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு நிலையை அங்கே வெளிக்காட்டுகிறார்கள். ஏன் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்தினுடைய பிணைப்புகள்
அவருடைய வழிபாடுகளிடத்திலே பிரதிபலித்துக் கொண்டே இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான நற்பண்புகளிலே ஒன்று தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்து வாழ்வது. சிலத்துர் ரஹம் என்று சொல்வார்கள். சிலத்துர் ரஹம் என்று சொன்னா குடும்பத்தை சேர்ந்து இருக்கணும், நம்முடைய உறவினர்களை சேர்ந்து நடக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஏன் இந்த உலகத்தில் பரக்கத் என்று சொல்லக்கூடிய இந்த அபிவிருத்தி இல்லாமல் ஆகிவிட்டது என்று சொன்னா, இன்றைய காலத்தில் அந்த சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய உயரிய குணம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு வருகிறது. ஒரு எந்திரத்தனமான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு இருப்பது நமக்கே போதாது என்கிற அந்த போதாண்மை என்கிற நிலைக்கு வந்துவிட்டது. எனவேதான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அந்த உறவினர்களையும் குடும்பங்களையும் பார்க்க நாம் முற்படுவதில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவக்கமாக அவர்கள் வஹி இறங்கக்கூடிய நேரத்தில் அந்த ஹிராவினுடைய குகையிலிருந்து அவங்க பயந்து வர்றாங்க. ஹதீஜா நாயகத்தில் வர்றாங்க. ஹதீஜா நாயகி என்ன செய்றாங்க? ஜமீலூனி என்னை போர்த்துங்கள் என்று சொல்றாங்க. அந்த நேரத்தில் ஹதீஜா நாயகி என்ன சொல்றாங்க? யா ரசூலல்லாஹ் லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, நீங்க பயப்படாதீங்க, என்ன நடந்துன்னு ஹதீஜா நாயகிக்கு தெரியல. இருந்தாலும் ஏதோ ஒரு அதிர்ச்சியில் நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவையெல்லாம் ஒரு ஆறுதல், அந்த ஆறுதலை மனைவியாக கொடுக்கிறார்கள். ஒரு பெண் என்பவள் எவ்வளவு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தை இந்த உலகத்திற்கு காட்டி தந்த பெருமானாருடைய வாழ்க்கை, ஹதீஜா நாயகியுடைய வாழ்க்கை ஒப்பற்ற வாழ்க்கை. தடுதடுத்த நிலையிலே, கலங்கிய நிலையிலே நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்ற நேரத்தில் அவர்களை அரவணைத்து சொல்கிறார்கள், லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, நாயகமே உங்களை அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா ஒரு நாளும் அவன் கேவலப்படுத்த மாட்டான். ஏதோ பயந்து போய் தானே வர்றாங்க. நீங்க என்ன செய்றீங்க? உங்களுடைய குடும்பங்களை சேர்ந்து நடக்கிறீர்கள், முடியாதவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், ஆதரவற்றவர்களுக்காக வேண்டி நீங்கள் உழைக்கிறீர்கள். என்ன சொல்றாங்க? ஆதரவற்றவர்களுக்காக வேண்டி நீங்கள் உழைக்கிறீர்கள், பிறர்களுடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். நபிகள் பெருமானாருடைய அந்த நற்பண்புகளை எல்லாம் அவர்கள் சொல்லிக்கொண்டே ஆறுதல் சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை அல்லாஹ் ஒன்றும் செய்ய மாட்டான் நான் சொல்றோம் இல்ல. அந்த ஆறுதல் சொல்வது என்பது சுன்னத். ஆறுதல் சொல்வது என்பது சுன்னத். நபிகள் பெருமானுடைய குணநலங்களை ஹதீஜா என்ன சொல்றாங்க? நீங்க குடும்பத்தை சேர்ந்து நடப்பீங்க, அவர்களுக்காக நீங்கள் உழைப்பீர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த உயரிய பண்பு இன்று இந்த சமுதாயத்தில் எடுபட்டு போனதின் காரணத்தினாலே ஒரு அற்புதமான சமுதாயம், இந்த உலகத்தில் மிகச்சிறந்த சமுதாயம், உன்னதமான சமுதாயம் இன்று தன்னுடைய ஒரு வாழ்வை ஒரு கூட்டுக்குள்ளால் சுருக்கிவிட்ட. கணக்கு பார்க்கிறோம், ஷார்டேஜ் ஆயிருக்கு. ஏன் ஷார்டேஜ் ஆகுது? நம்முடைய பொருள்களில் பரக்கத் இல்லாமல் ஆகிக்கொண்டே இருக்கிறது. பரக்கத் என்பது இன்கான்ஸ்பிகுவஸ் திங், அதாவது நீங்க கண்ணால பார்க்க முடியாத ஒன்று. பரக்கத்தை நீங்க பார்க்க முடியாது. இன்றைக்கு இந்த சிங்கப்பூர் போன்ற பரபரப்பான வாழ்க்கைகள் தெரியும். 10,000 வெள்ளி சம்பளம் வாங்கலாம்னு சரி, அவனுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் வச்சிருக்கிறான். 1000 வெள்ளி வாங்குறேன், அது 500 வெள்ளி சம்பளம் வாங்குறார், அவர் சந்தோஷமா இருக்கிறார், அல்லது அவருக்கு தகுந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் யார் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொன்னால், யாருக்கு அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா தான் பெறக்கூடிய ஒரு பொருளில் பரக்கத்தை கொடுக்கிறானோ அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இந்த பரக்கத் என்பது துஆவின் மூலமாக ஏற்பட வேண்டும். இந்த துஆ எப்படி வருது நமக்கே தெரியாது. நம்ம யாருக்காவது என்றாவது ஒரு உதவிகளை செய்திருப்போம், ஒரு நல்லதை செஞ்சிருப்போம், அவங்க ஒரு துஆ செஞ்சிருப்பாங்க, அந்த துஆ நம்ம எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துரும். இப்ப துஆ என்பது எப்படி வரும்? குடும்பங்களோடு உறவாடுவதன் மூலமாக, குடும்பங்களோடு ஒத்தாசை செய்வதன் மூலமாக, அவர்களோடு நல்லன்போடு பழகுவதன் மூலமாகத்தான் துஆவை பெற்றுக்கொள்ள முடியும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பண்பைத்தான் மிக அவசியமான ஒன்றாக கற்றுத் தருகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, குடும்பங்கள்ல உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் கூட, நம்முடைய குடும்பம் இருக்குது, நம்முடைய உறவினர்கள் சிலர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஆனா அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே உறவுகள் இல்லை, மனஸ்தாபங்கள் இருக்கிறது. ஒதுக்கிறாதீங்க.
உங்களுடைய பெயர் தெரியாமல் அவர்களுக்கு சேரக்கூடிய உதவிகளை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்றான். இமாமனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய காலத்தில் நல்ல வசதியாக வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த வசதியாக வாழ்ந்த நேரத்தில் அவருடைய சில உறவினர்கள் இவர்களை தவறாக புரிந்து கொண்டு ஜாஃபர் சாதிக் அவர்கள் நம்மளை கவனிக்கிறதே இல்லை, நம் மீது அவர்கள் அரவணைப்புகளையோ அன்புகளையோ காட்டுவதில்லை என்று அவர்களுக்குள்ளாவே கல்வில ஒரு வசுவசாவை குழப்பங்களை போட்டுவிட்டு தூரமாகிறார். ஒரு வெறுப்பை உள்ளத்திலே போட்டுறான். ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாங்க, ஜாஃபர் சாதிக் அவர்கள் சொல்றாங்க, தன்னுடைய நண்பர் கஷாமி என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பரை அழைத்து ஒரு பணப்பையை கொடுக்குறாங்க. ஒரு பணப்பையை கொடுத்து, இன்ன இடத்துல என்னுடைய உறவினர் இருக்கிறாரு, அவரிடத்துல கொண்டு போய் இதை கொடுத்துருங்க, ஆனா நான் தந்தேன்னு சொல்லிடாதீங்க, அப்படி இந்த பணப்பையை கொண்டு போய் சேர்த்து விடுங்க, என்னுடைய உறவினர் இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார், ஆனால் நான் தந்தேன் என்று சொல்லிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால் அவர் என்னோடு ஒரு மனஸ்தாபத்தில் இருக்கிறார், என்னோடு ஒரு கோபத்தில் இருக்கிறார், ஒருவேளை என்னுடைய பொருள் என்று தெரிந்தால் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், எனவே என்னுடைய பெயரை நீங்கள் தவிர்த்து விடுங்கள், சொல்ல வேண்டாம் என்று சொல்லி கஷாமி இடத்துல கொடுத்து அந்த பொருளை அனுப்புறான். இவர் நேரம் அந்த உறவினத்துல போன உடனே மிகுந்த கஷ்டத்தில் இந்த உறவினர் இருக்கிறார். கஷாமியர்கள் ஒரு பணப்பையை கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமாகிறார். ஒரு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் துவா என்று சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். அடைஞ்ச உடனே அவன் கேட்குறாங்க, நீங்க யார் தந்தான்னு கேட்குறாங்க அந்த மனுஷன். உடனே கஷ்டமே சொல்றாங்க, தெருவில் போன ஒரு ஆள் தந்தாரு, பொய்யும் சொல்லக்கூடாது இல்லையா, ஹுசைன் ரலியல்லாஹு பேரையும் சொல்லக்கூடாது, தெருவில் வச்சு தானே கொடுத்தாங்க, தெருவில் போன ஒரு ஆள் கொடுத்தார், ஒரு ஆள் என்பது ஹுசைன், ஓகே சாரி இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இமாம் ஜாஃபர் சாதிகள் கொடுத்தாங்க, பேரை சொல்ல இல்லை. உடனே அந்த மனிதர் வாங்கிக்கிறார். அந்த பொருளை வாங்கி கொண்ட அந்த உறவினர் சொல்றாரு, தெருவில் போற யாரோ ஒருவர் என்னுடைய நிலையை பார்த்து கஷ்டப்பட்டு இறக்கப்பட்டு எனக்கு பணம் அனுப்பி வைக்கிறார், எனக்கு உதவிகளை அனுப்புகிறார், ஆனால் என்னுடைய சொந்தக்காரர் ஜாஃபர் சாதிக் இருக்கிறாரு, என்னுடைய சொந்தக்காரர் ஜாஃபர் சாதிக் இருக்கிறாரு, நல்ல வசதியாக தான் இருக்கிறாரு, அவர் நம்ம கண்டுக்கிறதே இல்லை, பாருங்க உலகம் எப்படி இருக்குதுன்னு அந்த நண்பரிடத்தில் கம்ப்ளைண்ட் அள்ளி வீசுறார், அந்த குற்றச்சாட்டுகளை சொல்றார். இந்த மனிதருக்கு சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியல, அவர் ஒன்றும் சொல்லாம நேரம் ஹுசைன்ல சொல்றாங்க, பரவாயில்ல சொல்றது பத்தில பரவாயில்ல, நீங்க பேரை மட்டும் சொல்லிட வேண்டாம்னு சொன்னாங்க. பாருங்க, உறவினருக்கு சேர வேண்டிய அந்த ஒரு உதவியை தனக்கு பிடிக்க, அதாவது தனக்கிடையிலே மனஸ்தாபம் இருக்கிறது என்றாலும் கூட தான் வழியே சென்று செய்யக்கூடிய இந்த உதவியினுடைய நிலை எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நற்பண்புகள் யாருடைய நற்பண்பு? நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பண்பு. எனவே தான் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நிம்மதியை நாம் எங்கே தேடுறோம்? ஆரம்பத்தில் சொன்ன ஜார்ஜினிஸுடைய வரலாற்றை போன்று நிம்மதியை எங்கேயோ போய் தேடிக்கொண்டிருக்கிறோம். நிம்மதி எங்கும் இல்லை, நம்மிடத்திலே நிம்மதி இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நினைவிலே நிம்மதி இருக்கிறது, அவர்களை சார்ந்த பெருமக்களுக்கு நிம்மதி இருக்கிறது. அவைகளெல்லாம் தொலைச்சிட்டு நாம் என்ன செய்றோம்? நிம்மதி நிம்மதின்னு ஓடுறோம். எனவேதான் அருமைக்குரிய இறை அன்பர்களே, நல்லடியார்களே, நல்ல நற்பண்புகளை நம்முடைய உள்ளங்களிலே நாம் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். என் நிலையிலும் சரி, நம்மிடத்திலே ஒரு பணிவு இருக்க வேண்டும், மார்க்கத்தினுடைய ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் உலகத்தில் மிக உயர்ந்த நிலையை நமக்கு தரக்கூடிய ஒரு சக்தி படைத்தது என்பதை மாத்திரம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்திலே மிகவும் பிடிப்புள்ளவர்கள். இந்த காலத்தில் தான், இவங்களுடைய இந்த காலத்தில் தான் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அந்த புனிதமான இஸ்தின்பாத் என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்து மதஹபுகளுடைய அந்த சட்டங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டிருந்த காலம். இமாம்கள் எப்படி சட்டத்தை உருவாக்குறாங்க, அதன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த அந்த பலன்கள் எல்லாம் நாம் நன்றாக உணர வேண்டும். அதில் ஒரு சம்பவம் நமக்கு இங்கே வருது. இமாம் ஜாஃபர் சாதிக் அவருடைய காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருந்துச்சு. இவர்கள் நேரடியாக பெருமானாரோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள், தாபீகள் எல்லாம் இருந்தாங்க. இவங்க வாழக்கூடிய அந்த இடம் மதீனா ஷரீஃப், எனவே சஹாபிகள் தொடர்பு இருந்தது. இந்த நேரத்தில் இவர்களை சந்திப்பதற்காக இரண்டு நபர்கள், இமாம் ஜாஃபர் சாதிகளை சந்திப்பதற்காக இரண்டு நபர்கள் ஈராக்கினுடைய தேசத்திலிருந்து வர்றாங்க. வந்துவிட்டு ஒரு மனிதர்
இமாம் ஜாஃபர் சாதிக்கிட்ட ஒரு ஆள் அறிமுகம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் ஈராக் நாட்டினுடைய மிகப்பெரிய மார்க்க மேதை என்று சொன்னவுடன் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஆமாம், பகுத்தறிவை அதாவது அறிவை வைத்து மார்க்க சட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய புதிய புதிய மார்க்க சட்டங்களை தரக்கூடிய நுஅமான் இப்னு சாபித் தானே நீங்கள்னு கேட்குறாங்க. உடனே இவங்க இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஆமாம், என்ன மக்கள் அபூ ஹனீஃபான்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. வந்த மனிதருக்கு ரொம்ப ஆச்சரியம், இத்தனை காலமாக நாம் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா அவளோடு இருக்கிறோம், அவருடைய இயற்பெயர் நுஅமான் இப்னு சாபித் நமக்கே தெரியாது, புதிதாக சந்திக்கிறோம். இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் நுஅமான் இப்னு சாபித் அவர்களை மிக சரியாக சொல்லிவிட்டார்கள் என்ற ஆச்சரியம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த உரையாடல் சற்று காரசாரமாக ஆரம்பிக்கிறது. ஏனென்று சொன்னால், இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு என்ன ஒரு யோசனை சொன்னால், இவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மார்க்கத்திலிருந்து மாறுபட்ட ஒன்றை உருவாக்குகிறார்களோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வழியிலிருந்து மார்க்கத்திற்கு மாறுபட்ட ஒன்றை மதுஹப் என்ற பெயர்களில் உருவாக்குகிறார்களோ, அந்த காலம் அப்படி ஒரு டிரான்சிஷன் காலம். இன்னொரு காலம் வரும் பொழுது சஹாபிகள் இல்லாத காலம், தாபிகள் இல்லாத காலம், ஏன்னா முழுமையான அந்த ஹதீதுகள் கிடைக்காத காலங்கள் வருகின்ற நேரத்தில் சட்டங்கள் தேவைப்படுகின்ற காலம் வருகிறது. ஆனால் உலகத்தின் மற்ற பகுதிகளை பற்றி அந்த நேரத்தில் தொடர்பில்லாத இமாம் ஜாஃபர் சாதிகள் என்ன நினைக்கிறாங்க, இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அந்த வழக்கத்திலிருந்து மாற்றம் செய்யலாம் என்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தது. அந்த ஒரு இது ஏதோ ஒன்று தவறு நடக்க இருந்தது. எனவே தான் கேட்குறாங்க, உங்க பகுத்தறிவை வைத்து மார்க்கத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்களே, அந்த நுஅமான் இப்னு சாபித் தானே என்று சொன்ன உடனே இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ஒன்றுமே சொல்ல இல்லை. இதான் பெரியவர்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க, அந்த மரியாதையை கொடுக்குறாங்க, எதிர்வாதம் செய்யவில்லை, அமைதியாக இருக்கிறார்கள். உடனே இமாம் ஜாஃபர் சாதிக் அவங்க கேட்குறாங்க, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்க நிறைய பகுத்தறிவை கொண்டு சட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறேன். நான் ஒன்று கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்களேன். ஒரு மனிதனுடைய கண்ணில் கண்ணீர் ஏற்படுகிறது, நீர் இருக்குது அல்லவா, நீர் எங்கேருந்து வருது? அப்ப கண்ணில் அல்லாஹ் தஆலா ஒரு நீரை வைத்திருக்கிறார். காதில ஒரு அழுக்கு இருக்கிறது, அந்த காதல குறும்பின்னு சொல்லுவாங்கல்ல, மஞ்சள் நிறத்தில் ஒரு அழுக்கு ஒன்று இருக்கு. உங்களுடைய நாவிற்கு கீழாலும் நீர் இருக்கிறது, கண்ணில் நீர் இருக்குது, அது உப்பு கரிக்கிறது. காதுல ஒரு அழுக்கு இருக்கிறது, அது கசப்பாக இருக்கிறது. ஏன்னா அத்துடனே உங்கள் நாவில் நீர் சுரக்கிறது. இந்த மூன்றும் ஏன்? நீங்க பெரிய ஒரு அறிவாளி தானே, சொல்லுங்களேங்கிறாங்க. இதுல இமாம் ஜாஃபர் சாதிக்குடைய அறிவினுடைய ஆழத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். மார்க்கத்தினுடைய விஷயம் மாத்திரமல்ல, உலகத்தினுடைய பிசியாலஜிக்கல், அவங்களுடைய உலகத்தின் உடல் கூறுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கூட எவ்வளவு ஆழமாக இருந்திருக்கிறாங்க. அந்த கேள்வி கேட்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, கீமியா என்று சொல்லக்கூடிய ஒரு கலை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இரும்பு இருக்கிறது அல்லவா, இந்த இரும்பு அப்படி தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு கலை. அதுக்கு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அது யாரும் படித்ததாக இல்லை, எல்லா கையிலையும் எல்லாம் படிச்சுட்டாங்க, எல்லா கையிலையும் தங்கமாயிரும். ஒரு கஷ்டமான கடினமான கலை கீமியானே இருக்குது. இந்த கலையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்களே இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் தானா. இப்னுல் ஹையான் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய அல்கெமிஸ்ட், ஒரு வேதாந்திய மேதை, இந்த கீமியாவிலே புகழ்பெற்ற இப்னு ஹையான் இந்த கலையையே இமாம் ஜாஃபர் சாதிக் படித்ததாக வரலாறு கூறுது. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் படைத்த இமாம் ஜாஃபர் சாதிக் கேட்குறாங்க. அந்த மூன்று கேள்வி கேட்க உடனே இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா அமைதியாக இருக்கிறாங்க, ஒன்றும் சொல்லலை. அவங்களுக்கு தெரியுது தெரியலங்களாம் கிடையாது, ஒன்றுமே சொல்லலை, தாங்களே சொல்லுங்களேன்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, கண்ணில் இருக்கக்கூடிய நீர் இருக்க போய் தான் அந்த கண் இருக்கிறது அல்லவா சுழண்டு கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு மாயிஸ்ட், ஒரு ஈரம் தேவைப்படுகிறது. ஈரம் இருந்தால் தான் அங்கே என்ன செய்யும், நமக்கு ஒரு ஒரு ஃபேப்ரிகேஷன் சொல்கிறோம் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு ஈரப்பசம், ஈரப்பதை இருக்க வேண்டும். அந்த ஈரப்பதை இருந்தால் கண்ணினுடைய விழிகள் அங்கும் இங்கும் உழல்வதற்கும் சுழல்வதற்கும் அது ஏகவாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா கண்ணீரை இங்கே வைத்திருக்கிறார்.
காதிலேயே இந்த குறும்பி என்று சொல்லக்கூடிய அழுக்கை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த காதினுடைய துவாரம் நேராக மூளைக்கு செல்கிறது. எனவே ஏதாவது பூச்சிகள் சென்று விடுமையானால், புழுக்கள் சென்று விடுமையானால் அந்த கசப்பு இருக்கிறது அல்லவா, அதிலே செத்து விடுகிறது. எனவே மூளைக்கு செல்ல முடியாது. எனவே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அந்த கசப்பான அழுக்கின் மூலமாக ஒரு பாதுகாப்பை அந்த காதிற்கு தருகிறார். இன்னொன்று, நாவிற்கு கீழால் இருக்கக்கூடிய நீரின் மூலமாக உணவினுடைய சுவைகளை நீங்கள் அறியவும், அதே சமயத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் தங்கு தடையின்றி லாபகமாக உங்கள் தொண்டைக்குள்ளால் இறங்கவும் அல்லாஹ் நீரை வைத்திருக்கிறார் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சின்ன விஷயம் உங்களுக்கு தெரியலையே. இமாம் ஜாஃபர் சாதிக் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய பகுத்தறிவுன்னு சொல்றீங்க, இந்த அறிவு, அதாவது அறிவுன்னு சொன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம செய்யக்கூடிய ஒரு அறிவு என்பது தீட்சண்யமான ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த அறிவே நமக்கு தெரியவில்லையே, எப்படி நாம மார்க்கத்தில் போய் நம்ம ஆராய முடியும்னு கேட்கிறாங்க. இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒண்ணுமே சொல்லல. அடுத்தது கேட்கிறாங்க, இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன், இது சொல்லுங்க. ஒரு மனிதர் எஹராம் கட்டிறார், ஹஜ்ஜிற்காக எஹராம் கட்டுறார். எஹராம் கட்டினா சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது இல்லவா, பழி கொடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க எஹராமை கலைந்ததற்கு பின்னால் எல்லாம் செய்யணும். அதுல ஒண்ணு, ஒரு மனிதன் மான் இருக்கிறது, மான், அந்த மானினுடைய நாய் பற்கள் கனைன் என்று சொல்வார். கனைன் தானே இது, ஒரு மனிதனுக்கு ஏற்படி நாய் பற்கள் சொல்லுவாங்க. எல்லா உயிரினங்களிலும் நாய் பற்று ஒன்று ஏற்படும். ஏன்னா மானினுடைய நாய் பற்களை ஒரு மனிதன் எஹராம் கட்டி கொண்டு உடைத்தால் அதுக்கு என்ன சட்டம் கேட்கிறான். இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தெரியலங்கிறாங்க. என்ன இவ்வளவு பெரிய மேதைங்கிறீங்க, இவ்வளவு பெரிய அறிவாளிங்கிறாங்க, அந்த மானிற்கு மாத்திரம் நாய் பல்லே கிடையாதுன்னு தெரியாதாங்கிறான். எவ்வளவு பெரிய ஆய்வு பாருங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் சொல்றாங்க, அந்த மானிற்கு நாய் பல்லே கிடையாது என்பது கூட உங்களுக்கு தெரியாதா என்று சொல்றாங்க. ஒன்றும் சொல்லல. இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒன்றுமே சொல்லல. கடைசியில் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அதை மரியாதையாக, கௌரவமாக, கண்ணியமாக மதுஹப்னா என்னங்கிறது பின்னால கொண்டு வர்றாங்க. அடுத்தது கேட்கிறாங்க, உலகத்தில் அறிவு உள்ளவன் யார், நல்ல ஒரு அறிவு உள்ளவன் யாருன்னு கேட்கிறாங்க. உடனே இவங்க சொல்றாங்க, நன்மை தீமை யார், ஒரு பதில் சொல்லணும் இல்ல. இப்ப நான் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தா, நன்மை தீமை யார் அவன் பிரித்து அறிகின்றாலும் அவன் தான் அறிவாளின்னு இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா சொல்றாங்க. உடனே இமாம் ஜாஃபர் சாதிக் சொல்றாங்க, அதைத்தான் ஒரு கால்நடை பிரயாணியும் செய்கிறதே. யார் உணவு கொடுக்குறானோ அவனை நோக்கி வருது, அவன்கிட்ட நன்மை இருக்குதுன்னு அது தெரியுது. யார் ஒருத்தன் விரட்டுறானோ அவன்கிட்ட நன்மையிலேருந்து ஓடிடுது இல்லை. அதைத்தான் சாதாரணமான ஆடு மாடுகள் போன்ற நாற்காலி மிருகங்கள் கூட செய்கிறது என்று சொன்னவுடன், சரி தாங்களே சொல்லுங்கள் என்று இமாம் ஆலம் சொல்றாங்க. இரண்டு நல்ல விஷயங்கள், இந்த இரண்டு நல்ல விஷயங்களில் சிறந்தது எது என்பதை தீர்வு செய்யக்கூடிய ஒருவன், இரண்டு தீய விஷயங்கள், அந்த இரண்டு தீய விஷயங்கள் தீமைகளில் கொடியது எது என்பதை அவன் தெரிவுபடுத்துகின்ற ஒருவன், அவன்தான் சிறந்த அறிவாளின்னு சொல்றான். ரெண்டு நன்மை இருக்குது, இந்த ரெண்டு நன்மையில சிறந்தது எது? ரெண்டு நன்மை தான். இதுல முதல்ல எதை நம்ம செய்யணும் என்கிற தீர்வு செய்கிறவன், தீமைகளில் இரண்டில் எதை முதலில் தவிர்ப்பது என்பதை தீர்வு செய்யக்கூடியவன் தான் அவன் உண்மையான அறிவாளி என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அவன் சொல்றான். அடுத்த கேள்வியா கேட்கிறாங்க. ஏன்னு சொன்னா அவங்க நிறைய கேள்வி நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு பாவம், இரண்டு பாவம், கொலை இருக்குது, விபச்சாரம் இருக்குது. இதுல இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா அவர்களே, இது ரெண்டுல ரொம்ப கடுமையான பாவம் எதுன்னு கேட்கிறாங்க. உடனே இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா சொல்றாங்க, கொலை தான் அதிகமா கடுமையான பாவம் சொல்றாங்க. ஜாஃபர் சாதிக் எல்லாத்தையும் கேட்குறாங்க, கொலை செய்தால் இரண்டு சாட்சிகள் கொண்டு வர வேண்டும் அப்படிதானே? இஸ்லாமிய நீதிமன்றத்தில் ஒரு கொலையை ப்ரூவ் பண்றதுக்கு ரெண்டு சாட்சி, விபச்சாரத்தை ப்ரூவ் பண்றதுக்கு 4 சாட்சி. விபச்சாரத்தை ப்ரூவ் பண்றதுக்கு, அதை தீர்வு செய்வதற்கு 4 சாட்சி. அப்படிங்கும் பொழுது உங்களுடைய பகுத்தறிவின் மூலமாக ஒரு சட்டத்தை இயற்ற முடியும் என்று சொன்னால், உண்மையில் கொலைதான் கடுமையானது. உங்களுடைய அறிவின்படி ஒரு மார்க்கத்தினுடைய தீர்ப்பை நீங்கள் கொடுக்க முடியும் என்று சொன்னா, கொலைக்கல்லவா 4 சாட்சிகளும், விபச்சாரத்திற்கு 2 சாட்சி வைத்திருக்கணும். அப்ப பகுத்தறிவுக்கு மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லை அல்லவா என்று சொல்றான். இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா அமைதியாக இருக்கிறான். அடுத்த கேள்வியை கேட்கிறான். கேள்விகள் இவைகளெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய கேள்விகள். எவ்வளவு ஆழமான ஞானம்! ஒரு
பெண் இருக்கிறாள், தான் சுத்தமற்ற நிலையில், நோன்பினுடைய காலம் சுத்தமற்ற நிலையில் அவள் தொழவும் முடியாது, நோன்பு பிடிக்க முடியாது. அப்படித்தானே? நோன்பு பிடிக்க தொழவும் முடியாது. ஆனா இவங்க கேட்கிறாங்க, தொழுகையை கலா செய்ய தேவையில்லை, ஆனா நோன்பை கலா செய்ய வேண்டும். அமல்களில் சிறந்தது எது? தொழுகை. ஆனால் நீங்கள் அறிவுப்படி நீங்கள் சிந்திப்பீர்களேயானால் தொழுகை சிறந்ததா நோன்பு சிறந்ததா என்று சொன்னவுடன் இவங்க சொல்றாங்க தொழுகை தான் சிறந்தது. அப்படின்னா தொழுகை கலா இல்லையே, தொழுகை கலா இல்லையே, நோன்புக்கு தானே கலா இருக்குதுன்னு மடக்கி பிடிக்கிறாங்க இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள். இப்படியாக எல்லாம் போயிட்டே இருக்குது. இறுதியாக எல்லாம் முடிஞ்சதற்கு பின்னால இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் எல்லாம் பேசி முடிச்சதற்கு பின்னால் இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா அவங்க கேட்குறாங்க, நான் சில விஷயங்கள், நாங்கள் நீங்கள் சொல்ல எல்லாவற்றையும் நபிகளுடைய திருப்பேரரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பகுத்தறிவிற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்மதமும் கிடையாது, எந்த ஒரு மார்க்கத்தின் அடிப்படையிலும் ஹதீதும் குரானும் நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையும் நபிகள் தோழர்களுடைய முன்மாதிரியும் அங்கே இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். என்னை பற்றிய தவறான தகவல்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நான் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய எந்த ஃபிக்குகளுடைய சட்டத்திலும் என் அறிவை நான் பிரயோகிக்கவே இல்லை என்று சொல்லிவிட்டு நான் சில கேள்விகளை தெளிவுபடுத்துவதற்காக கேட்கிறேன் என்று கேட்கிறார்கள். இமாம் அவர்களே, இமாமனா ஜாஃபர் சாதிக் அவர்களே, ஒரு மனிதனுக்கு சிறுநீர் வெளியாகிறது, அவன் குளிப்பை கடமையாக்கக்கூடிய விந்தும் வெளியாகிறது. இந்த ரெண்டுல எது அசுத்தமானதுன்னு கேட்கிறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க சிறுநீர் தான் அசுத்தமானது. உடனே இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மார்க்க சட்டத்தில் சிறுநீர் என்பது ஒரு இடத்தில் பட்டுவிட்டால் அந்த இடத்தை மட்டும் கழுவினா போதும், ஸ்கலிதமாகிவிட்டால் அவன் குளிக்க வேண்டும். ஆனால் ஸ்கலிதமாகின்ற அந்த நீர் திவளைகள் மிகவும் பரிசுத்தமானது, அதிலிருந்து தான் குழந்தை உருவாகுது. இப்ப இமாம் ஆலம் சொல்றாங்க, நான் என்னுடைய அறிவை மாத்திரம் நான் உபயோகித்திருப்பேனே, ஆனால் சிறுநீர் பட்டால் குளிக்க வேண்டும் என்று நான் வைத்திருப்பேன், ஸ்கலிதமானால் குளிக்க வேண்டாம் என்று வைத்திருப்பேன். நான் இங்கே அறிவை நான் உபயோகப்படுத்தவில்லை, பகுத்தறிவுக்கு இங்கே எந்த விதமான இடம்பாடும் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயங்கள் குளிப்பை கடமையாக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை நான் கடமையாக்கி இருக்கிறேன். எனவே என்னுடைய அறிவுக்கு நான் நிச்சயமாக நான் இடம் தரவில்லை என்று விளக்கம் கொடுக்கிறாங்க. அடுத்து இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு பெண் தான் தொழ முடியாத சுத்தமற்ற நிலையில் அவளுக்கு தவறக்கூடிய நோன்பை கலா செய்ய வேண்டுமா, தொழுகையை கலா செய்ய வேண்டுமா என்று கேட்டீர்கள். நான் அறிவிற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒருவனாக இருந்திருப்பேனே, ஆனால் தொழுகையை நான் கலா செய்ய சொல்லியிருப்பேன். ஏனென்று சொன்னால் தொழுகை தான் சிறந்த ஒன்று. ஆனால் நான் தொழுகையை சொல்லவில்லை, நோன்பை சொன்னேன். ஏனென்று சொன்னால் பெருமானாருடைய ஹதீஸில் அதுதான் இடம்பெற்றிருக்கிறது, அதைத்தான் நான் சட்டமாக ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். எனவே நான் நிச்சயமாக என்னுடைய எந்த விதமான பகுத்தறிவை நான் உபயோகிக்கவில்லை. ஆண் பெண் இருவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் சிறந்தவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். பலகீனமானவர் யார் என்று கேட்கிறார்கள். பெண் தான் பலகீனமானவள். ஆண் பலமுள்ளவன், பெண் பலகீனமானவன். ஒருவனுடைய வாரிசு சட்டத்திலே வராசத் என்று சொல்லக்கூடிய அந்த சொத்துரிமையிலே நான் ஆணிற்கு 2 பகுதியையும் பெண்ணிற்கு 1 பகுதியை நான் கொடுத்து சொல்லியிருக்கிறேன். அதைத்தான் ஹதீஸ் சொல்லியிருக்கிறது. ஆனால் நான் அறிவிற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பேன், ஆனால் பலகீனமான பெண்ணிற்கு நான் 2 பங்கு கொடுத்திருப்பேனே என்று சொன்ன மாத்திரத்தில் இமாமனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா அவர்களை கட்டி பிடித்துக் கொண்டு மதுஹபினுடைய அவசியம் எவ்வளவு உன்னதமான ஒன்று, எல்லாவற்றிற்கும் நம்மால் ஹதீதை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்பதை உணர்ந்து கட்டிப்படுத்தி அவருடைய கன்னத்தில் முத்தமிட்டு, இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா அவர்களே, நான் உங்களை தவறாக நான் புரிந்து கொண்டு விட்டேன். நீங்கள் செய்கின்ற சேவை காலத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கு மிகவும் பிரயோஜனமான ஒன்று என்று வாழ்த்துகிறார்கள். அதற்கு பின்னால் 2 ஆண்டுகள் நம்முடைய இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாமனா ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹுடைய சபையிலே தரித்து 2 ஆண்டுகள் கல்வி கற்கிறாங்க, ஞானங்களை கற்கிறாங்க. 2 ஆண்டுகள் கற்றதற்கு பின்னால் சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வயசு என்னன்னு யாரோ கேட்குறாங்க. அபூ ஹனீஃபா இடத்துல எனக்கு வயசு 2ங்கிறாங்க.
எனக்கு வயது 2ன்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? ஆம், என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்ற 2 ஆண்டுகள் இமாம் ஜாஃபர் சாதிக்குடைய கல்விகள் தான் என்னை மனிதனாக காட்டுகிறது, இவைகள் தான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி காட்டுகிறார்கள். அருமைக்குரியவர்களே, ஒப்பற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் இமாமனா ஜாஃபர் சாதிக் அவர்களும் நம்முடைய மதஹபுடைய ஸ்தாபகர்களாக இருக்கக்கூடிய பெரும் இமாம்களும். அபு யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 400க்கு மேற்பட்ட சிரேஷ்டமான ஆரிஃபின்களிடத்திலே கல்வி பயின்றிருக்கிறார்கள். இறுதியாக இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் கல்வி கற்கிறாங்க. சொல்றாங்க, நான் 400 பேர்ட்ட படித்தேன், இமாம் ஜாஃபர் சாதிக் மாத்திரம் நான் கல்வி கற்கவில்லை என்று சொன்னால் நான் ஒரு முஸ்லீமாகவே இருந்திருக்க மாட்டேன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். சொல்கின்றவர்கள் யார் தெரியுமா? அபு யஸீத் அல் பிஸ்தாமி, உலகத்தினுடைய ஆன்மீக பேரரசர் என்று போற்றக்கூடிய அபு யஸீத் அல் பிஸ்தாமி. அருமைக்குரியவர்களே, நாம் ஏற்றியும் போற்றியும் கொள்ளக்கூடிய பெருமக்கள் எல்லாம் சாமானியமானவர்கள் அல்ல. இன்று சுட்டி காட்டப்படுவதை போன்ற யாரோ வெத்தி வேட்டுகளையும் காய்ந்த சருகுகளையும் நாம் பெருமக்களாக ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. எந்த கலை வேண்டுமானாலும் அந்த கலையிலே பண்பற்ற மேன்மக்களை நாம் நம்முடைய தலைவர்களாக தலைமைப்பிடமாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, அல்லாஹுடைய முன்னிலையில் ஒரு மனிதன் யார் அல்லாஹ்விற்கு அச்சப்படுகிறானோ அவனுக்கு உலகம் முழுவதும் பயப்படும் என்று சொல்வதை போல, இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்படக்கூடிய எந்த விதமான சூழ்நிலையும் வலிமார்களுக்கு ஏற்படுவதில்லை என்கிற நிலையில் இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய காலத்திலே அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம் திமிஷ்கிலே பகதாதிலே ஆரம்பிக்கிறது. திமிஷ்கிலே உமையாக்களுடைய ஆட்சி முடிவடைகிறது. பகதாதில் அப்பாசியாக்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது. ஒரு வகையில் அப்பாசியாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தவர்களும் பெருமானாருடைய அருமையான பெரிய தந்தையார் அப்பாஸுடைய வழிவார்கள் தான் என்றாலும் கூட அவர்களுக்கும் பெருமானாருடைய செய்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தின் மீது எந்த விதமான பற்றும் இல்லாத இந்த புனிதமான குடும்பத்தினர்கள் மேலே ஒரு பொறாமை இருந்துச்சு. ஏன்னா மக்கள் எல்லாம் இவர்தான் ஏற்றியும் போற்றி கொண்டு இருந்தாங்க. எனவே இவர்கள் மீது ஒரு பொறாமை இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அன்று ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹலீஃபா அல் மன்சூர் என்று சொல்லக்கூடிய அப்பாசிய ஹலீஃபா இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும் அவருடைய அருமை தந்தையார் முஹம்மது பாக்கர்களுக்கும் இருந்த அந்த பெரும் நிலைகளையும் பெயர்களையும் புகழ்களையும் எண்ணி எண்ணி அவர் பொறாமை அடைந்து கொண்டிருந்தார். அந்த பொறாமையை தாங்க முடியல. ஒரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களை தன்னுடைய அரசவைக்கு அழைக்கிறார். இவங்க போறாங்க. யார்? இமாம் ஜாஃபர் சாதிக் அவங்க போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் ஹலீஃபா அல் மன்சூருடைய முகத்தில் ஒரு ஈ ஒட்டிக்கிட்டு இருக்குது. எவ்வளவோ துரத்தி பார்க்குறாரு, போகவே இல்லை. உடனே கேட்குறாரு ஹலீஃபா, அல்லாஹு தஆலா ஏன் இந்த ஈயை படைச்சான்னு கேட்குறாரு. அவருக்கு ஈ ஒட்டிக்கிட்டு இருக்குதான். உடனே கேட்குறாரு. உடனே சொல்றாங்க யார்? இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் தயங்காமல் சொல்கிறார்கள், உன்னை போன்ற அநியாயக்காரர்களை கேவலப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஈயை படைத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அரச மண்டபம் எல்லாரும் பயந்துடுறாங்க. ஜாஃபர் சாதிக் பயமே இல்லாமல் சொல்றாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த கலீஃபாவுடைய மனதில் ஒரு பொறாமை தீயை ஊட்டிவிட்டது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜிக்காக அவர் போறார். கலீஃபா அல் மன்சூர் எல்லாம் முடித்ததற்கு பின்னால் மதீனாவிற்கு வருகிறார். மதீனாவிலே இமாம் ஜாஃபர் சாதிக் இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த நிலையில் இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களை நாம் ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்ற கங்கணத்தோடு வருகிறார். தன்னுடைய மந்திரி ரபியா அவர்களை அழைத்து இமாம் ஜாஃபர் சாதிக் அழைச்சி வர சொல்றாங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் அவங்க போறாங்க. அரசர் இருக்கக்கூடிய அந்த அரசவைக்கு போன மாத்திரத்தில் அந்த கலீஃபா அல் மன்சூர் பயந்து நடுங்கிறார். கொலை செய்யறதுக்காக வேண்டி திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டாச்சு. பரிசுகள் கொடுப்பதை போன்று கொண்டு போய் அதில் வாளை வைத்து நாம் கதையை முடிச்சிடணுங்கிற மாதிரி கொலை செய்த விட வேண்டும் என்கிற திட்டம். ஆனால் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள் அரசவைக்கு நுழைந்த மாத்திரத்தில் கலீஃபா அல் மன்சூர் அப்படி நடுநடுங்கிறார். நடுநடுங்கியது மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு கடுமையான ஒரு நிலை ஏற்படுகிறது. உடனே அவர் கேட்கிறார் இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களை பார்த்து, என்னுடைய ஆட்சி நீங்க நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு தனி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்களா என்று ஒரு காரசாரமா கேட்கிறார். உடனே இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் எதுவுமே சொல்ல இல்லை, அமைதியாக நின்று அவருடைய அந்த பேசி முடித்ததற்கு பின்னால் சொல்றாங்க, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா
மிகப்பெரிய அரசாங்கத்தை சுலைமான் நபிக்கு கொடுத்தான், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். ஆதம் நபிக்கு மிகப்பெரிய நிலையை கொடுத்தான், நன்றி செலுத்தினார்கள். அய்யூப் நபிக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்தான், பொறுமை கொண்டு நன்றி செலுத்தினார்கள். அதனை போன்று அல்லாஹுடைய இறையச்சத்தையும் அல்லாஹுடைய நேரிய பாதையும் நீ மேற்கொள்வாயானால் உனக்கு விமோசனம் இருக்கிறது என்று எச்சரித்து விட்டு வெளியே வந்துடுறான். ரபியா மந்திரி கேட்கிறாரு, என்ன ஹலீஃபா அவர்களே, கொலை செய்வதற்காக நீங்கள் செய்த நேரத்தில் அவரை கண்டு நீங்க பயப்படுறீங்களே என்னன்னு கேட்கிறாங்க. இல்லப்பா, இமாம் ஜாஃபர் சாதிக் அரசவையில் நுழைகின்ற அந்த நேரத்தில் அவருடைய தலைக்கு மேலால் ஒரு பாம்பு ஒன்று வாயை திறந்து கொண்டிருந்தது. நான் ஏதாவது செய்திருப்பேனே ஆனால் என்னை அதை விழுங்கி விடுவேன் என்று எச்சரித்ததை நான் பார்த்தேன் என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், எனவேதான் அதற்கு பின்னால் தான் மரியாதை ஏற்படுது. உடனே இமாம் ஜாஃபர் சாதிக் கேட்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்றீங்களே. சொன்ன உடனே அந்த ஹலீஃபா வாயிலிருந்து கொட்டிடுறாரு, இந்த மனுஷர் தான் என்ன இப்படிலாம் சொன்னாருன்னு சொல்றாங்க. உடனே அந்த மனுஷரை கூப்பிட்டு இமாம் ஜாஃபர் சாதிக் கேட்கிறாங்க, நீங்க சொல்வதெல்லாம் உண்மையா, நான் அப்படியெல்லாம் செய்தேனா என்று கேட்கிறார்கள். ஆம், நீங்கள் செய்தீர்கள் என்று திரும்ப திமிரா சொல்ற அந்த மனிதர். உடனே அவர் தன் பக்கத்தில் அழைத்து, இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நான் இப்படியெல்லாம் இந்த அரசாங்கத்திற்கும் ஹலீஃபாவிற்கும் எதிராக நான் ஏதாவது செய்தேனா என்று சொன்ன மாத்திரத்தில் திடீரென்று அலறலிட்டு அவள் மூர்ச்சையாகி அவர் மரணித்து விடுகிறார். இது ஹலீஃபாவிற்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இப்படியெல்லாம் அல்லாஹ்விற்கு மாத்திரமே அஞ்சிய அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்த அந்த பெருமக்களாக இமாம் ஜாஃபர் சாதிக் வாழ்ந்திருக்கிறாங்க. இருந்தாலும் ஹலீஃபாவுடைய மனதிலே அது அல்லாஹ் தஆலா அந்த சைத்தான் வசுவாச போட்டானா முடிஞ்சு போச்சு இல்லை, அந்த பொறாமை இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இறுதியில் இவங்க மதீனால நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய ஒற்றர் படையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த மனிதரை முஹம்மது இப்னு சுலைமான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றற்படை தலைவரிடத்தில் ஏற்பாடு செய்து ஹலீஃபா அந்த மன்சூர் அவர்கள் என்ன செய்யறான்னு சொல்றான், இதோட நீங்க என்ன செஞ்சிடணும், இமாம் ஜாஃபர் சாதிக்கை நாம முடித்து விட வேண்டும், இல்லை என்று சொன்னால் நாம் ஹிலாஃபத்தை நடத்த முடியாது என்று திட்டம் திட்டுகிறார்கள். ஒரு நாள் மதீனாவிலே இமாம் ஜாஃபர் சாதிக் இருக்கிறாங்க, தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒற்றற்படை தலைவர் திராட்சை பழங்களை கொண்டு வருகிறார். தட்டில் திராட்சை பழங்களை கொண்டு வந்த உடனே இமாம் ஜாஃபர் சாதிக் அவனுக்கு கொடுக்குறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, அதை ஒன்று ஒன்றாக சாப்பிடுகிறார்கள். எல்லோருக்கும் கொடுத்து வளர்க்கப்பட்ட இமாம் ஜாஃபர் சாதிக் அவற்றை தான் மாத்திரம் சாப்பிடுறாங்க. அன்றை எப்படி பெருமானார் இடத்துல புளிப்பான திராட்சை வந்த நேரத்தை தான் மட்டும் சாப்பிட்டாங்களே அது மாதிரி. ஆனால் அந்த திராட்சையிலே நஞ்சூட்டப்பட்டிருக்கிறது. 2-3 திராட்சை பழங்கள் உள்ளே சென்றதற்கு பின்னால் அந்த நஞ்சாகிறது தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்து விடுகிறது. உடனே புரிந்து கொடுக்கிறார்கள், இதோடு நம்முடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்பதை புரிந்து கொண்டு அங்கே பார்க்கிறார்கள். முஹம்மது பின் சுலைமான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றற்படை தலைவன் இல்லை, அவன் மாயமாக மறைந்து விடுகிறான். தன்னுடைய அருமை மகனார் மூசல் காலிம் ரலியல்லாஹு அவர்கள், இமாம் ஜாஃபர் சாதிக்குடைய அருமை மகனார் இமாம் மூசல் காலிம் அவர்களை அழைக்கிறாங்க. அழைச்சி என்னுடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைகள் நிறைவு பெறுகிறது என்று வசியத்துகளை செய்கிறார்கள். வசீகத்துகளை செய்து தன்னுடைய அன்பர்கள் தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்து வசியத்துகளை செய்கிறார்கள். இப்படியாக நிம்மதியான நிலையிலே அவருடைய புனிதமான ரூஹ் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் பெருமானாருடைய பிம்பமாக வாழ்ந்த அந்த இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த அருமையான வாழ்க்கை முற்று பெறுகிறது. முற்று பெறுகின்ற நேரத்தில் அவர்களுடைய வயது 68, ஹிஜ்ரி 148வது ஆண்டு. ஒரு சொல்லினுடைய படி ரஜப் பிறை 15 என்றும் இருக்கிறது, ரஜப் பிறை 22 என்றும் ரஜப் பிறை 15 என்றும் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த புனிதமான மாதத்திலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, இது போன்ற வரலாற்றினுடைய பின்னணிகளில் நாம் உணர வேண்டியதெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான குடும்பத்தர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு. ஒரு காலங்களிலே நம்முடைய இல்லங்களிலும் ஊர்களிலும் இருந்த ஜாஃபர் சாதிக் நாங்கள் மீது இருந்த ஃபாத்திஹாக்கள் எல்லாம் இன்று நூர்ந்து விட்டது, நம்மை விட்டு சென்று விட்டது. வழக்கமாக நம்முடைய ஊர்களிலே பூரியான் ஃபாத்திஹா எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. நீங்க அப்படி முடியலையா, நீங்கள்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சா, ஒரு ஃபாத்திஹாவை ஓதுங்கள். அவைகள் எல்லாம் எவ்வளவு பெரிய நிம்மதிகளை தந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு அங்கே வழங்கப்படக்கூடிய சீரணிகளோ
வழங்கப்படக்கூடிய பூரிகளோ பிரதானம் அல்ல, இவைகளை கொடுத்து மகிழக்கூடிய ஒரு நிலை. அன்றைய காலங்களில் சிந்திச்சு பாருங்க, நம்ம என்ன செய்வோம், அன்றைய ஃபாத்தியா ஓதும், அது நம்முடைய வீடுகளிலே அதை சமைக்கக்கூடிய, இப்போ எல்லாம் நம்ம என்ன செய்ய ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணக்கூடிய காலமாயிடுச்சு இல்லையா? அந்த காலங்களில் நம்முடைய வீடுகளிலே அதற்காக நாங்கள் மெனக்கெட்டு முயற்சிகளை எடுத்து அது போன்ற சுவையான அந்த பூரிகளை நாம் சுட்டு நம்முடைய உறவினர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தோம். இப்போ என்ன செய்யலாம், பூரி சுட தேவையில்லை, ஃபாத்தியா ஓத. அதாவது ஒரு விஷயத்தை நாம் நிறுத்தக்கூடிய நேரத்தில் எந்த ஒன்றையோ காரணம் சொல்கிறார்கள், அதற்காக அந்த இபாதத்தை அந்த வழக்கத்தையே நான் நம்முடைய வளமையிலிருந்து தூக்கி விடுகிறார்கள். நம்ம எல்லாம் இதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இல்லங்களிலே ஒரு சின்னஞ்சிறு நிலையிலாவது இதன் மூலமாக என்ன, நம்முடைய குடும்பங்களில் அந்யோன்யங்களை ஏற்படுத்துவது, நபிகள் பெருமானுடைய குடும்பங்களை நினைத்து பார்ப்பது, நல்லடியார்களை நினைத்து பார்ப்பது என்பது இஸ்லாத்தின் மரபுகளில் ஒன்று. ஃபதுக்குரு மஹாசீன மௌத்தாக்கும், உங்களில் சாதாரணமாக மரணிச்சவங்களே நினைச்சு பாருங்க சொல்றாங்க. ஏன் நம்முடைய பெற்றோர்களுக்கு ஃபாத்தியா வரும், மறைந்த பெற்றோர்களுக்கு அந்த நேரத்தில் அவருடைய நிலைகள் உயர்த்தப்படுகிறது, அவருடைய அதாபுகள் குறைக்கப்படுகிறது என்றெல்லாம் நாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்படி சாதாரணமானவர்களுக்கே நிலைகள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பிரியம் கொண்ட வலிமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தவர்கள் நினைத்து பார்ப்பது என்பது எவ்வளவு பெரிய நிலை. இதையெல்லாம் நம்முடைய வளமைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படியெல்லாம் இருந்தால்தான் இந்த தீனினுடைய ரோஷினி என்று சொல்லக்கூடிய ஒளி இருக்கிறதே, அது என்றும் ஒளி படர்ந்ததாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நூறுந்துவிடும். நீங்களே பார்க்கலாம், நம்முடைய அந்த மாற்றங்கள், டிஃபரன்சஸ் நம்மளே இப்போ உணரலாம். ஏன் இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த சந்தோஷங்கள் இல்லை? சில நிகழ்ச்சிகளை கொண்டு, சில விழாக்களை கொண்டு, வைபவங்களை கொண்டு குடும்பங்கள் ஒன்றிணைந்திருந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் மார்க்கத்தின் ரீதியில் ஃபங்க்ஷன்கள் இருந்தது. இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், மார்க்க ரீதியான நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய குடும்பத்திலேருந்து வெளியேறிவிட்டது. அதனாலே நாம் குடும்பத்தை கூட சென்றடைவதற்கு, அவர்களை கூட சந்திப்பதற்குரிய அந்த வாய்ப்புகளை எல்லாம் இழந்திருக்கிறோம். எனவே அருமைக்குரியவர்களே, இது போன்ற நல்லடியாக வாழ்க்கைகளை நாம் நினைத்து பார்ப்பதின் மூலமாக, போற்றி புகழ்வதன் மூலமாக நம்முடைய ஈமானிற்கு ஒளியூட்டுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வில் நபிகள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தவர்களையும் சங்கைப்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் பெறுகிறோம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா அந்த மேன்மையான பேற்றை, அந்த அஹ்ல பைத்துகள் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான பெருமக்களை நேசிக்கக்கூடிய ஒரு நசீபை நம்முடைய வாழ்வில் நம் யாவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அதன் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பையும் அவர்களுடைய பிரியத்தையும் அவருடைய மஹப்பத்தையும் அடைய பெறுகிற நசீபை அல்லாஹ் நம் யாவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Alhamdulillah.